ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் எம் தனுஷ்குமார். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணலான்ட்டு இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து இன்ட்ராடேக்கு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம வியூ எடுக்கலாம், அண்ட் தென் நமக்கு அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம tv.dun.co இருக்கும். இது வந்து தன்னோட ட்ரேடிங் வியூ கன்சோல் தான். உங்களோட அக்கௌண்ட்லேருந்துமே நீங்கள் இதை லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து ஜென்ரலாக வந்து ஆப்ஷன் பையிங் அப்படிங்கும்போது நீங்கள் டைரக்ஷன் மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயமே அதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்க்கெட் ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக வந்து எப்படி தான் இருக்குது, அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராகவும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே சூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு வந்து இந்த லோகோ கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, அனலைஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் வந்து பாப்புலர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, இப்போ நம்மளோட வியூ வந்து புல்லிஷ் தான் வந்து எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் புல்லிஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து நிஃப்டி 50 அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்குமே எடுத்திருக்கோம். ஸோ தட் இதுவுமே ஓகே தான். இப்போ இதில் வந்து மேக்ஸ் லாஸை வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கலே கம்மியான மேக்ஸ் லாஸ் வரும், அண்ட் அதுக்கான ப்ராஃபிட் என்னங்கிறது இருக்கும். இது வேணாலுமே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற லெவலுக்கு போகலாம். இப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்திருக்கேன். இப்போ சீன் பில்டர் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாமே. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்பிள் கலர் லைனில் இருக்கிறதா இன்னைக்கான ப்ராஃபிட்டாக வந்து நமக்கு வந்து முடியும். மார்க்கெட் எங்கே போச்சோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து பாருங்கள் 24,950 இருக்குது. ஓகே, ஒருவேளை மார்க்கெட் வந்து 25,000 இல்லை 25,050 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஒரு 1,500 ரூபாயிலேருந்து 1,800 ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது இன்னைக்கு மார்க்கெட் போகும்போது என்னன்னா, இந்த டுடேன்னு போட்டு ஒரு ப்ரைஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து இன்னைக்கான எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, நான் இந்த பொசிஷன் வந்து இப்போ எடுத்திருக்கேன். ஓகே, இதுதான் வந்து அந்த பொசிஷன். இப்போ இதுலேயுமே வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கான மார்ஜின் அப்படிங்கிறது வந்து 42,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இப்போ நான் அனலைஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து நல்லா பாருங்கள், சேம் பொசிஷன் தான். மேபி ஸ்ட்ரைக் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கலாம், பட் அந்த ஸ்ட்ராட்டஜி நேம் அப்படிங்கிறது சேம் தான். ஐ திங்க் புல் கால் ஸ்ப்ரெட். மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குது, ஸோ அதனால் வந்து நம்ம காலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்போ இந்த ஒரு லைன் தெரியுது பாருங்கள். நான் மேபி இது இன்னுமே ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான் மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே போக போக அந்த டுடேன்னு போட்டிருக்கிறதுல வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா. ஓகே, ஸோ இதுதான். இப்போ இப்படியே மார்க்கெட் போகும்போது எனக்கு ஓரளவுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இன்னும் வந்து ஒரு மார்க்கெட் இப்போ ட்ரேட் நடக்கிறது வந்து 950, ஓகே 900 சம்திங் அந்த மாதிரி வரும்போது எனக்கு வந்து 1,000 ருபீஸ் லாஸ் வருது. ஸோ இந்த இடத்துல ட்ரெண்டு வந்து டவுனுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வந்து இந்த வியூ வந்து தப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட எமோஷன் வந்து அதிகமாக ப்ளே ஆகாது. ஏன்னா இப்போ இதில் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது இங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட்டை கீழே போச்சு அப்படின்னாலுமே மேக்ஸிமமே 2,500 ரூபா தான் லாஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஆனால் அது வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம வியூ தப்பாயிருச்சுன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு எக்ஸிட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் எமோஷன் வந்து ப்ளே ஆகாது. இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, ஆஃப்டர் தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசிப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டால் கரெக்டாக வருமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு தான் அந்த ட்ரேடுக்குள்ளே போவீங்க. ஸோ ட்ரேடுக்குள்ளே போனதுக்கப்புறமே இதுக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறது, இங்கே போட்டால் ஹிட் ஆயிருமே, 10 பாயிண்ட் போடுறதா 20 பாயிண்ட் போடுறதா அந்த ப்ராப்ளமே வராது. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்குது, இன்பில்டாக இருக்குது. அப்போ என்ன உங்களுக்கு தோணும், ஓகே நம்ம வியூ வந்து வெயிட் பண்ணுவோம், அது ஒன்ஸ் வேலிடாக இருந்துச்சுன்னா நம்ம ஹோல்டு பண்ணலாம்.
இல்லை வியூ வந்து தப்பாயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு முக்கியமான இது என்ன அப்படின்னா பொறுமையாக நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து உங்களால் தெளிவான முடிவும் எடுக்க முடியும். ஓகே, இப்போ இப்படியே நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன பெரிய இது வரும் அப்படிங்கிற டவுட்டு வரும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நம்ம எடுத்த வீக்லி பேசிஸில் தான் எடுக்கணும், இல்லை மந்த் பேசிஸில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. ஈவன் நீங்கள் இன்ட்ராடே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வியூ மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. ஓகே, எனக்கு இது தெரியுது, இன்னைக்கு இவ்வளோ தான் மார்க்கெட் போகும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வருது, நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன்னு எக்ஸிட் ஆகிக்கிங்க, நாட் அன் இஷ்யூ. இன்கேஸ் இல்லை வியூ தப்பாக போகுது அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணிக்கங்க. அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து உள்ளே போங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே பார்க்குறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு பில்டு பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, பில்டு பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி பில்டர் இருக்குது. இதில் நீங்கள் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி பில்டு பண்ணலாம், இல்லைனா குவான்ட் பேஸ் பண்ணி பில்டு பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல, எனக்கு வந்து எனக்கு ப்ரீ டிஃபைனாக எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இந்த அனலைஸ் அப்படிங்கிறத கொடுத்து பாப்புலர் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருங்க. ரெண்டே விஷயம் தான். நீங்கள் எப்பயுமே ஆப்ஷன் பையிங் சூஸ் பண்ணும்போது, ஒன்று புல்லிஷாக இருக்கீங்களா, பியரிஷாக இருக்கீங்களாங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ புல்லிஷ் அப்படின்னா புல்லிஷ் கொடுங்க. இதில் 3 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எப்பயுமே வந்து புல் கால் ஸ்ப்ரெட் நமக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஏன்னா பியர் புட் ஸ்ப்ரெட் புல் புட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஆப்ஷன் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நம்மளோட வியூ வந்து புல்லிஷ், புட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆப்ஷன் ரைட்டிங் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க புல் கால் ஸ்ப்ரெட்டே இருக்கட்டும். கால் ரேஷியோ பக்கம் போகாதீங்க. ஏன் போகாதீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஹெட்ஜ் நம்ம வந்து தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லாஸ் வந்து அன்லிமிட்டட்னு காட்டுதா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கால் ஆப்ஷனை வந்து திருப்பி பை பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்கள் வியூ எடுங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அது என்ன வருதோ வரட்டும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து ஒரு இது கற்றுக்குவீங்க. ஓகே, இன்றைக்கி நான் இந்த வியூ எடுத்திருக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் இங்கே புல்லிஷ் ஆகும்னு ஒரு வியூ எடுத்திருக்கேன். இன்கேஸ் நல்லா மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஓகே, என் வியூ கரெக்ட்டுங்கிறது எனக்கு தெரியும். இல்லை மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கீழே வந்துருச்சுன்னா ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இருக்கா, என்ன ஏது, இங்கேருந்து ஏன் கீழே வந்துச்சு அப்படிங்கிறதும் வந்து எனக்கு என்ன ஆகும், எனக்கு புரியறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இது சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் டவுட் இருக்குது, இன்னும் தன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடரில் டவுட் இருக்குது அப்படின்னாலுமே அது எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் தெளிவாக எழுதுங்க. நான் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறேன். இது எல்லாமே தன்னோட ப்ராடக்ட்ஸ் தான். இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இந்த பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் தன்னோட தான். இதுவும் வந்து தன்னோட தான். அனாலிசிஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மும் இதுவுமே தன் வெப்புமே அவங்களோட தான். ஸோ அதனால் உங்களோட தன் அக்கௌண்ட்லையுமே இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிங்க. உங்களுக்கு புது தன் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னாலுமே அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இப்போமே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்களும் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை டே கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.